தமிழக வெற்றிக் கழகத்துடைய கல்வி விருது வழங்கக்கூடிய விழா தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் சற்று நேரத்திற்கு முன்னதாக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய் பேசிய நேரலையில் பார்த்தோம். இந்த பேச்சு தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திரு ரமேஷ், தமிழக வெற்றிக் கழகத்துடைய செய்தி தொடர்பு ஆதரவாளர் நம்முடன் நினைக்கிறார். அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். தற்போது அந்த விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சி நேரலையில் பார்க்கலாம். மாவட்டம் ஜெயங்கொண்டாம் தொகுதி மாணவி நவீனா அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி சால்வை அணிவிக்கப்படுகிறது. அடுத்ததாக அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் தொகுதியை சேர்ந்த ரேணுகா தேவி அவர்களுக்கு சால்வை அணிவித்து சான்றிதழ் வழங்கப்படுகிறது. திரு ரமேஷ், விஜயோடைய ஸ்பீச்சை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய டேக்அவேஸ் உங்களுடைய பார்வையில் என்ன? வணக்கம். இந்த கல்வி விருது வழங்கக்கூடிய விழா அப்படின்றத தலைவர் அவர்கள் பல ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து வருகிறார். 2012 ஆண்டுகள் துவங்கியே இந்த விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. எப்பொழுதுமே மாணவர்களை ஊக்குவிக்கக்கூடிய, அவர்களை வழிநடத்தி செல்லக்கூடிய கருத்துக்களை தளபதி அடிக்கடி பேசிக்கொள்வதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். பல்வேறு மேடைகளிலுமே அதை அவர் பேசியிருக்கிறார். ஸோ இன்றைக்கி நடந்த இந்த விழாவில் பார்த்திங்கன்னா முக்கியமான சில விஷயங்களை தளபதி மாணவர்களுக்கு அட்ரஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக அவங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையை எப்படி தேர்வு செய்வது, அதற்கான சில அட்வைஸ்களை அவர் கொடுத்துருக்கிறாரு. அதாவது எல்லா துறைகளிலுமே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எல்லா துறைகளுமே நல்ல துறைகள் தான். அந்த துறைகளில் நீங்கள் தலைவராக வர வேண்டும், ஒவ்வொரு துறையிலும் சாதித்து நம்முடைய தமிழ் சமூக மாணவர்கள் அங்கே தலைவராக வர வேண்டும் என்ற ஒரு ஊக்கத்தை மாணவர்களுக்கு இன்று அவர் வழங்கியிருக்கிறார். அது மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா மாணவர்களுக்கு இந்த மாதிரியான உந்துதல்கள் தான் இன்றைக்கு காலகட்டத்தில் தேவைப்படுகிறது. ஏனென்றால் மாணவர்களை இது கடினம் அது கடினம் என்று அவர்களை ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூக்குள்ளே கொண்டு போகாமல் எல்லா துறைகளிலுமே நல்ல துறைகள், நீங்கள் தலைவராக வர முடியும் என்று அவர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை மாணவர்களிடம் எடுத்து சென்றிருக்கிறார். ஸோ அது மிகவும் கவனிக்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்கின்றது. இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக தலைவர் அவர்களே சொன்னது போல ஒரு பெற்றோராக, ஒரு சாதாரண மனிதராக எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு அச்சமாக இந்த போதைப் பொருள் புழக்கம் அப்படின்றது மிக அதிகமாகி கொண்டிருக்கிறது. பல்வேறு இடங்களில் நம்ம சோஷியல் மீடியாக்களில் பார்த்திங்கன்னா வீடியோஸ்கள்லாம் பார்க்க முடியும். மாணவர்கள், இளம் வயதினர் மது அருந்துவது போன்ற காட்சிகள், போதைப் பொருள்களை பயன்படுத்தி அதன் மூலம் சில பிரச்சனைகளில் ஈடுபடக்கூடிய காட்சிகள், இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் பற்றிய செய்திகள்லாம் நம்ம நிறைய இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த செய்திகள் எல்லாம் பார்க்கும்பொழுது உண்மையிலேயே ஒரு பெற்றோராக எல்லாருக்குமே ஒரு அச்ச உணர்வு அப்படின்றது ஓங்கியே எழுந்திருக்கிறது. ஏன்னா தினசரி நாம் நடமாடும் போதே பல காட்சிகளை பார்க்குறோம். ஒரு வாகனத்தில் செல்லும் பொழுதோ, ஒரு ட்ரெயினில் பயணிக்கும் பொழுதோ, பஸ்ஸில் பயணிக்கும் பொழுதோ நம்ம இந்த மாதிரியான சில விஷயங்கள், சில பிரச்சனைகள்லாம் சந்திக்க நேரிடுகிறது. ஸோ இந்த பிரச்சனைகளை அட்ரஸ் செய்து மாணவர்களுக்கு இந்த நேரத்தில் சரியான ஒரு வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறார். சே நோ டு ட்ரக்ஸ் என்ற ஒரு உறுதிமொழியை ஏற்கும்படி மாணவர்களுக்கு ஒரு தலைவராக, அங்கே இருக்கக்கூடிய தம்பி தங்கைகளுக்கு ஒரு அண்ணனாக, தான் ஒரு பெற்றோராக இந்த விஷயத்தை அந்த மாணவர்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த உறுதிமொழியை அந்த மாணவர்கள் பின்பற்றி எதிர்கால தலைமுறை ஒரு ட்ரக் இல்லாத சமுதாயத்தை உருவாக்க சே நோ டு ட்ரக்ஸ் என்ற அந்த உறுதிமொழியை உலகம் முழுவதும் நமது மாணவர்கள் எடுத்து செல்வதற்கு ஏகுவாக நமது தலைவர் அவர்கள் போதைப் பொருள் இல்லாத ஒரு தமிழகம் அப்படின்றது தான் நோக்கம். அது எல்லாரும் அதுக்கு தான் ஒரு விழிப்புணர்வு அப்படின்றது மேற்கொள்றது வரவேற்கக்கூடியது தான். ஒரு அரசியல் தலைவராக அந்த கருத்தை சொல்கிறாரு. ஆனால் நடிகராக மாஸ்டர் திரைப்படத்தில் அவர் நடித்த காட்சிகள் அப்படின்றது அப்போவே விமர்சனம் ஆயிடுச்சு. வரக்கூடிய நாட்களில் திரைப்படங்களில் கூடுதல் கவனத்தோடு விஜய் நடிப்பாரா? இந்த மாதிரி அதாவது தவிர்த்து மாஸ்டர் படம் நீங்கள் சொன்னது போல் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக் அப்படின்ற ஒரு கான்செப்டை வைத்து இயங்கக்கூடிய ஒரு கதைக்களமாக இருந்தது. அந்த படத்தில் அவர் நடித்திருந்தாலும் மது குடிப்பது போல சில காட்சிகள் அமைக்கப்பட்டு இல்லை, அதுதான் சொல்கிறேன். அந்த படங்கள்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் பாதியில் இது போன்ற தவறுதலான விஷயங்கள்லாம் எப்படி நடக்குது அப்படின்றதை காண்பித்து, இரண்டாம் பாதியில் அவரே தன்னுடைய அந்த படத்தில் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கணும். ஏனென்றால் இந்த மது, இந்த போதை புழக்கம் அப்படின்றது ஒரு அரசியல். ஸோ இதை நீங்க புரிஞ்சுக்கணும், இதையெல்லாம் நம்ம கைவிடணும்ன்றது அந்த படத்திலேயுமே கூட அவர்
அவர் கடைசியில் கன்க்ளூஷனாக அந்த படத்தில் அதை தான் சொல்லியிருக்கிறார்கள். கதைக்களம் அதுதான் நோக்கி நகர்ந்திருக்கிறது. ஸோ படத்திலும் கூட அவர் யாரையும் ஊக்குவிக்கவில்லை. இன்னொன்று, படத்தை பார்த்து தான் இவ்வளவு விஷயங்களும் நடக்கின்றது அப்படின்றத வந்து நம்ம முழுமையாக ஏற்க முடியாது. மேபி அது ஒரு ஃபேக்டராக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கைக்கு எட்டிய தூரத்தில் மது கிடைக்கின்றது, போதைப் பொருட்கள் புழக்கம் இருக்கின்றது. ஹேர் ஸ்டைலை பார்த்து நிறைய பேர் வச்சுக்கிறாங்க. இல்ல அதுதான் சொல்றேன். அந்த மாணவர் அணுவா ரசிக்கிற ரசிகர்கள் விஜயை பார்த்து அந்த மாணவருடைய செயலை மட்டும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதுதான் சொல்றேன். ஒரு திரைப்படத்தை பார்த்து இதையெல்லாம் செய்து கொள்கிறார்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஆனால் அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தை நாம் எப்படி வழிநடத்த வேண்டும், அவர்களுடைய கல்வி அறிவு, அவர்களுடைய தெளிவினை, அறிவு தெளிவினை நாம் எப்படி மேம்படுத்த வேண்டும் என்பதில் தான் முக்கியமான விஷயமாக நாம் கவனம் செலுத்த வேண்டி இருக்கிறது. விழிப்புணர்வு மட்டும் இதற்கு போதாது. அடிப்படையிலிருந்தே நமக்கு அந்த மாற்றம் தேவைப்படுகிறது. ஒரு கல்வி பள்ளிகளிலிருந்து கல்லூரிகளிலிருந்து இதற்கான விழிப்புணர்வு, திரைப்படம் என்பது வந்து ஒரு பொழுதுபோக்கு அம்சம் அப்படிங்கிறத வந்து எந்த அளவுக்கு நாம கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கிறது. ஸோ பொழுதுபோக்கு அம்சத்தை பார்த்துவிட்டு மாணவர்கள் இப்படி மாறுகிறார்கள் என்றால், ஒரு சிலர் இது போல நடக்கிறார்கள் என்றால் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க நீங்க. உங்களை எது ஈர்த்தது? என்னை பொறுத்த வரைக்கும் அவரிடம் ஈர்த்த ஒரு முக்கியமான செயல் என்னவென்றால், சமூகத்திற்கு தேவையான உதவிகளை செய்வது. ஒரு அரசியல் தலைவராக இப்பொழுது செய்வதாக எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடந்த 25 வருடங்களாக அவர் திரைத்துறைக்கு வந்ததிலிருந்தே அவருடைய ரசிகர் மன்றமாக இருந்த பொழுது, அது மக்கள் இயக்கமாக மாறிய பொழுதும் கூட தொடர்ந்து மக்களோடு மக்களாக நில்லுங்கள், மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுங்கள், மக்களுக்கு எந்த இடத்திலெல்லாம் பிரச்சனை எழுகிறதோ அந்த இடத்தில் அவர்களுக்கு தோள் கொடுத்து தோழனாய் நில்லுங்கள் என்று அவர் தன்னுடைய நிஜ வாழ்க்கையில் எங்களுக்கு தரக்கூடிய அந்த அறிவுரைகள் தான் என்னை மிகவும் ஈர்த்து அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு நான் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறேன். சரி, இப்போ நல்ல தலைவர்கள் வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னார். அதுதான் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னார். சமூக தேவைன்னு சொன்னார். நல்ல தலைவர்கள் அப்படின்ற பேராமீட்டரை எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறாரு, எதன் அடிப்படையில் ஃபிக்ஸ் பண்ணுறாரு? நல்ல தலைவர்கள் அப்படிங்கிற பேராமீட்டரை நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இன்றைக்கு காலகட்டத்தில் வந்து சரியாக வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் வந்து தேவைப்படுகிறார்கள். அவர் அதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அரசியலில் மட்டும் கிடையாது, அனைத்து துறைகளிலுமே நல்ல தலைவர்களை நாம் உருவாக்க வேண்டும். நல்ல தலைவர்கள் என்பது என்றால் ஒவ்வொரு துறையிலும் நம்முடைய தமிழ் சமூகம் வந்து உயர்ந்து விளங்க வேண்டும், புதிய சாதனைகள் படைக்க வேண்டும், அதற்காக நல்ல தலைவர்கள் உருவாக வேண்டும் என்ற அனைத்து துறைகளிலும் அவர் வந்து ஒரு சேரதான் அதை கூறியிருக்கிறார். அரசியல் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் மாணவர்கள், நன்கு படித்தவர்கள், நன்கு படித்து கல்வி அறிவோடு மக்களுக்கு சேவை செய்ய மனம் கொண்ட இளைஞர்கள் வந்து அரசியல்கள் தலைவராக வரும் பட்சத்தில் சமுதாயம் மிகப்பெரிய உயரத்தை அடையும், வெற்றியை அடையும். மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை அவர்களால் செய்ய முடியும், எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி அவர்களால் உழைக்க முடியும் என்பதை கோட் செய்துதான் அவர் வந்து நல்ல தலைவர்களை வந்து வர வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அவர் பேசின முக்கியமான விஷயங்கள், மாணவர்கள் அரசியல் பழக்கங்கள், அரசியல் நேரடியாக இறங்கல அப்படின்னாலும் அரசியல் பழக்கங்கள், எது சரி எது தவறு அப்படின்றத வந்து அதளவுக்கு சூஸ் பண்ணுற அளவுக்கு விழிப்புணர்வு வேணும் அப்படின்னு சொல்றாரு. தமிழ்நாட்டு அரசியலில் மொழிவாரி பிரச்சனை, மொழி பிரச்சனை வந்தப்போ முதல்ல போராட்ட காலத்தில் இறங்கினது தமிழ் மாணவர்கள் தான். தமிழ் மொழிக்காக குரல் கொடுத்தவர்கள்.